கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோமாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 20:25. பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியை வருவிக்கும். கரங்களை வச்சு ஜெபம் பண்ணலாம். தெய்வமே, நீர் பேசுகிறவர், இடைபடுகிறவர். மெல்லிய சத்தத்தினால எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குகிற தெய்வம் நீங்கப்பா. அடினா பிரயோஜனமான பாத்திரம், கடமையை மாத்திரம் செய்கிறேன். நீர் எங்கள் மத்தியில் உலாவி அசைவாடி உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்மில் அநேக பேருக்கு பொருத்தனைனா என்னன்னு தெரியாது. இன்னொரு கூட்டத்துக்கு பொருத்தனைனா என்னன்னு தெரியும். இன்னொரு கூட்டத்துக்கு பொருத்தனை செஞ்சுட்டு அந்த பொருத்தனை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய கூட்டமும் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். பரிசுத்தமானதை விரும்புகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு எப்படியா இருக்குமா? அதை கண்ணியை வருவிக்கும். நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்கள், சில புயல்களை கடக்கும் பொழுது நாம் நினைக்கிறோம் பிசாசு நம்ம வாழ்க்கையில் விளையாடுது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் செய்வேன் என்று வாயை திறந்து சொன்ன சில பொருத்தனைகளை செய்யாமல் போகிறது நிமித்தம் கூட நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்களை கர்த்தர் அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது அது மனுஷனுக்கு கண்ணியை வருவிக்கும். எத்தனை பேருக்கு பொருத்தனை செஞ்சு ஜெபம் என்ற பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கு? கர்த்தரைய பொருத்தனையெல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைங்களா சந்தோஷமோ ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமேன். இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபைக்குள்ளே இந்த மாலை நேரத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிலர் பொருத்தனை செய்து அந்த பொருத்தனையை நிறைவேற்றாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறது நிமித்தம் ஆசீர்வாதங்கள் தடப்பட்டு நிற்கிறத ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, பொருத்தனை என்றால் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, நான் உமக்கு இந்த காரியத்தை செய்கிறேன். பொருத்தனைகளை நிறைய விதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். சில நேரம் பணத்தை பொருத்தனையாக பண்ணுவோம். சில நேரம் என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவரே என் பிள்ளைங்களை உங்களுக்கு கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணுவோம், இல்லை ஊழியம் செய்வேன்னு பொருத்தனை பண்ணுவோம், இல்லைன்னா ஒவ்வொரு விதமான பொருத்தனைகள் நமக்கு இருக்குது இல்லையா? ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு விற்று கொடுங்க, இதில் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இவ்வளவு தொகையை நான் செலுத்துவேன். பலவிதமான பொருத்தனை நம்ம பண்ணுறோம் நம்ம லைஃப்பில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பொருத்தனையை செய்வதை காட்டிலும் நாம் செய்கிற இந்த பொருத்தனையை நம்மால் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்து பொருத்தனை செய்யணும். ஏன் தெரியுமா? எடுங்க பார்க்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 5:4 வாசிக்கலாமே. தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடர் பேரில் பிரியப்படுகிறவர் அல்ல, நீ நேர்ந்து கொண்டதை செஞ்சுரு அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயம், ஆண்டவர் நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம அவருடைய சன்னிதானத்தில் சில பொருத்தனைகள் செஞ்சுட்டு அதை நிறைவேற்றாமல் போகிறத காட்டிலும் அந்த பொருத்தனையை செய்யாமல் இருக்கிறது பெட்டர்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சில பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுக்குற வரைக்கும் நான் தினமும் 3:30 மணிக்கு எந்திச்சு நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவான். அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஆண்டவரே இது என்ன தெரியுமா நடக்கும், உங்கள் லைஃப்பில் எந்த போராட்ட வழியாக நீங்கள் போகிறீங்களோ, எந்த போராட்ட வழியாக நீங்கள் பாஸ் பண்ணி அதை ஜெயிக்கிங்களோ, அதே போராட்டம் 10 மடங்கு திரும்ப உங்கள் லைஃப்குள்ளே வரும். எந்தவித பொருத்தனையாக இருக்கட்டும், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிர்விசாரங்களை ஒன்று தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நிர்விசாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், சரி பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில்
3 இடத்துல விசேஷமான பொருத்தனைகளை செய்கிறாங்க. எடுத்ததுக்கெல்லாம் சில பேர் பொருத்தனை பண்ணுவாங்க. கண்ணு வலிக்கு 100 ரூபா பொருத்தனை, ஹாஸ்பிட்டல் போனால் கூட 1000 ரூபா ஆகும், 100 ரூபா பொருத்தனை. இதெல்லாம் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை. நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறார். 3 சந்தர்ப்பத்தில் நம்ம லைஃப்பில் பொருத்தனை பண்ணலாம். சில பேருக்கு பொருத்தனை என்றாலே ஏதோ சும்மா விளையாட்டு விஷயமா நினச்சிடறாங்க. ஏதோ சும்மா ஆண்டவர் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருமா, அம்மா உனக்கு என்ன வாங்கி தருவேன், குச்சி மிட்டாய் வாங்கி தருவேன். இன்றைக்கி பொருத்தனையே நிறைய பேர் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏசப்பாவுடைய சன்னிதானத்தில் குச்சி மிட்டாய் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டோம். குக்கரில் விசிலை காணுமா, ஏசப்பா குக்கர் விசில் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், இன்றைக்கி சர்ச்சுக்கு போகும்போது நான் 20 ரூபா காணிக்க செலுத்துவேன் ஆண்டவர், அதுக்கு விசிலே 15 ரூபா தான், நீ வாங்கிட்டு போயிடலாம். குக்கர் விசிலுக்கு ஒரு பொருத்தனை, வீட்டில் கோழி காணாமல் போச்சு அதுக்கு பொருத்தனை, இங்கே மனுஷனே 10 பேர் கோவிலில் செத்துட்டு கிடக்கான், கோழி காணாமல் போச்சு பொருத்தனை, கோழி முட்டை என் வீட்டில் உள்ள பக்கத்து வீட்டில் விழிச்சு அதுக்கு ஒரு பொருத்தனை. அதாவது தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க பார்க்கலாமே? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ 3 சந்தர்ப்பத்திலே வேதாகமத்தில் 17 இடங்களிலே தேவதாசர்கள் பொருத்துரை செஞ்சிருக்காங்க. 17 பிளேசஸ். ஆனால் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால 3 இடத்தை நான் காமிச்சிட்டு வேகமாக போக விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். சங்கீதம் 50 14 15. இந்த சத்தியத்தை நல்லா கேளுங்க. உங்கள் லைஃப்பில் சில நடக்காத காரியங்களின் கர்த்தர் செயல்பட வைப்பார். பொருத்துணைக்கு அவ்வளவு பவர் இருக்குதுங்க. கோழி முட்டாய்க்கும் குச்சி முட்டாய்க்கும் பொருத்துணை இல்லை. வாசிங்க 50வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். வாசிங்க பார்க்கலாமே. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, சத்தமா சொல்லுங்க, உன்னதமானவருக்கு உன் பொருத்துணைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாய். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாய். எத்தனை இடத்துல ஸ்டிக்கரில் பார்த்துருப்போம். பார்த்தவங்களாம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பார்த்துருக்கேன் பாஸ்டர். ஆமாம், நிறைய காரில் பார்க்குறேன், நிறைய வீட்டு வாசலில் இருக்குது. இந்த வருஷம் கூட அநேகர் இந்த வாக்குத்தத்தத்தை தான் நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதை மட்டும் பார்க்குறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆனால் இது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் இருக்குது. 14வது வசனம் சொல்லுது, நீ உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்துணைகளை செலுத்தி. பொருத்துணை நம்ம ஆபத்து காலத்தில் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம். சில நேரம் நம்ம லைஃப்ல நம்ம எப்படி ஜெபம் பண்றதுனே தெரியாது. அவ்வளவு ஒரு இக்கட்டு வரும். 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும். 5 நிமிஷத்துல இந்த தொகை சந்திக்கப்படணும். ஐயோ, இந்த 5 நிமிஷத்துல இந்த உயிர் காப்பாற்றப்படணும். ஐயோ, இத்தனை செகண்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும். ஐயோ, இப்படிங்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும். ஆபத்து காலம், இன் எமர்ஜென்சி கேசஸ், வேற ஆப்ஷனே தெரியல. ஜெபம் பண்றது கூட நேரம் இல்லை, ஜெபம் பண்றது கூட இந்த டைம் ஸ்பீட் இல்லை. வாழ்க்கையில் என்ன செய்யறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு இக்கட்டு, ஒரு நெருக்கம், பெரிய புயல் உன் வாழ்க்கையில வீசுதா, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம், பெரிய ஒரு ஆசீர்வாதமான கிருபை என்ன தெரியுமா? வாய்களை திறந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பொருத்தனை செய், உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாமே. இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் உன் ஜெபத்தை தாண்டி அழகா வேதவசனம் சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடு. எனக்கு சந்தோஷம், நீ பாட்டு பாடுற, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ என்னை ஆராதனை செய்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எனக்கு ஊழியம் செய்கிற, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, உன் பொருத்தனைகளை செலுத்தி
ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால், பொருத்தனை என்பது நம்மளால் முடியாத காரியத்தை செய்கிற விஷயம் கிடையாது. நம்மளால் இயன்ற பொருத்தனையை தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் நாம் செய்யும் பொழுது ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க பார்க்கலாம்? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தின் கதவுகளை கர்த்தர் தட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். பொருத்தனைகளை தாமதிக்காமல் உங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிங்க. உங்க லைஃப்ல அந்த கிரேஸ் பீரியட் எக்ஸ்பயர் ஆக ஆரம்பிக்கி சில பேர் சரியான ஃப்ராடு, உலகத்தையும் ஏமாத்துவாங்க, கடவுளையும் ஏமாத்துவாங்க. ஆனா இன்னைக்கு நிறைஞ்ச மனசோடு தீர்க்க தரிசன வார்த்தையோடு வந்திருக்கிறேன். நீ உன் பொருத்துணைகளை செலுத்தலை அப்படின்னா, எந்த காரியத்தில் வெற்றியை கண்டாயோ, எந்த காரியத்தில் ஜெயத்தை ருசி பார்த்தாயோ, எதிலே ஆசீர்வாதத்தை நீ அனுபவித்தாயோ, அதுவே உனக்கு தீமையாய் மாறக்கூடிய ஒரு வட்டத்திற்குள் கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். இது சத்தியம். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தேவனை என்ன பண்ணக்கூடாது? வஞ்சிக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அவசரப்பட்டு பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணலாம்? சில பேர் சொல்றது உண்டு, பாஸ்டர் நான் பண்ணிட்டேன், ஆனா என் பொருளாதாரம் அந்த நிலைமையில இல்லை. பொருளாதார ரீதியா பண்ணா பொருளாதார ரீதியா செலுத்தணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் கெட்ட வார்த்தை போட மாட்டேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், ஆனா நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்னால் முடியல, ஓவர் கம் பண்ண முடியல. நான் தண்ணி அடிக்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கேன், ஆனால் என்னால் முடியல. நான் என்ன சொல்லுகிறேன், உங்களால் முடியலன்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக செய்யாமல் இருப்பதை காட்டிலும் ட்ரை பண்ண ஆரம்பிங்க, முயற்சி பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 40 கெட்ட வார்த்தை போடுறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 கம்மி பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா உன்னுடைய முயற்சியை பார்க்கிற கர்த்தர் அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் பர்சனலாக பார்த்துக்க, திடீர்னு அவசர காலத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பெரிய விஷயம் நடக்கணும்னா பெரிய பொருத்தனை தான் பண்ணணும், பண்ணிடுறது நம்மளால செய்ய முடியாது. அதுக்கப்புறம் உட்காந்து என்ன ஆண்டவரே யோசிக்கும் போது, ஆண்டவர் எனக்கு பர்சனலாக கற்றுக் கொடுத்தார். எல்லாத்துக்கும் இஎம்ஐ கட்டுறே இல்லை, ஆமாம் ஆண்டவரே மாதம் எனக்கு செலுத்து, நீ கொஞ்சமாக முயற்சி பண்ண ஆரம்பி, உன் முழு பொருத்தனை நிறைவேற்றி நான் உதவி செய்வேன். யூ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை தட். ஆண்டவரே என்னால் அவசரப்பட்டு சொல்லிட்டேன், காலையில் 4:30 எந்திரிச்சு உங்கள் சன்னிதானத்தில் உட்காந்து நான் ஜெபிப்பேன், அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணிட்டேன், ஆனால் எங்களால் 4:30 என்ன பண்ண முடியல, எந்திரிக்க முடியலை, அதனால ஒரேடியாக படுத்து தூங்கிறேன். அப்படி பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒருக்கையாவது எந்திரிச்சு, ஆண்டவரே இன்னைக்காவது இந்த காலை நேரத்தில் என் பொருத்தனை நிறைவேற்றுவதற்கு, செவ்வாய்க்கிழமை தூங்கிட்டேன் பட் ட்ரை பண்ணுறேன் ஆண்டவரே, முயற்சி பண்ணுறேன், என் பொருத்தனையை நான் முழுசாக செய்யாமல் உங்களை ஏமாற்றணும் அப்படிங்கிற சென்ஸ் எனக்கு இல்லை, நான் எந்திக்கிறேன். எந்திரிச்சு ஒரு நாளாவது எந்திரிச்சு 4:30 எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 4:45 திரும்ப படுத்துடுறேன். பட் நான் என்ன பண்ண ஆரம்பிக்கேன், நான் உம்மிடத்தில் வாய் திறந்து சொன்ன பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சமாக என்னுடைய முயற்சிகளை நான் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என் முழு பொருத்தனையை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கூட ட்ரை பண்ணுறது கிடையாது. அதான் நடந்துட்டல பார்த்துக்கலாம், இருடி வேட்டு வரும், அதான் முடிஞ்சிட்டல பார்த்துக்கலாம், இல்லை கர்த்தர் விடமாட்டார். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல குடும்பம் ஒன்று உண்டு. அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய பிள்ளையை, இதெல்லாம் ஒரு என்ன சொல்ல அப்படின்னா, உங்கள் பிள்ளையை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஊழியத்துக்கு வர ஆசை இருக்குன்னா நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வாங்க. அது என்ன பிள்ளையை ஒப்பு கொடுக்கறது? நிறைய பேரண்ட்ஸ் படுகிற முட்டாள்தனமான தவறு. நீங்கள் பிள்ளைங்களை கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கணும், ஆனால் பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது அதுக்கு ஒரு ஞானம் வந்து அதுக்கு ஞான ஸ்நானம் எடுத்து அவங்க என்ன பண்ணணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசப்பாவுடைய அன்பை ருசி பார்க்காம ரட்சிக்கப்படாமல் அவங்க ஊழியம் செய்ய முடியுமா? அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் நேர்ந்து விட்ட பிள்ளை தான் நீ கள்ள ஊழியக்காரனா அலையிறான் ஊருக்குள்ள. இதான் ரியாலிட்டி. ஜீசஸோடு பர்சனல் என்கவுண்டர் இல்லாமல் பைபிள் காலேஜ் அனுப்புனா ஊழியக்காரனா மாறிடுவான்னு சொல்லி இந்த பெந்தேகோஸ்தே தாய் தகப்பமார் பிள்ளையை பொருத்தனை பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் வேண்டாவர்ப்பா கொண்டு போய் அவனை பைபிள் காலேஜில் திணிச்சு
ஊருப்பட்ட ரவுடிஸ் எல்லாம் பார்த்து பழகிட்டு என்ன செய்ய தெரியாம பைபிள் காலேஜ் படிச்சிட்டோமேன்னு ஊழியத்துக்கு வந்து அதுதான் கள்ள போதனைகள், கள்ள சத்தியங்கள், கள்ள ஊழியங்கள். ஜீசஸ் இப்பெல்லாம் ஒப்பு கொடுக்க கூடாது. ஒரு குடும்பத்தினரை நான் அறிவேன். அண்ணால் ஒப்பு கொடுத்தானா அது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவோடு ஒருத்தர் நேரடி சந்திப்பு, நேரடி ரட்சிப்பின் அனுபவம், எல்லாத்துக்கும் மேல அழைப்பில்லாமல் ஊழியத்துக்குள்ள யாரும் காலடி எடுத்து வைக்கவே முடியாது. கர்த்தரது எதிர்பார்க்கிறதும் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். சபையே, என் குடும்பத்தை நான் அறிவேன். மிகுந்த ஆஸ்தி உள்ள குடும்பம், மிகுந்த பண செல்வமிக்க குடும்பம். அவர்களுக்கு 3 முறை குழந்தை அபார்ட் ஆனது. ஆனால் அவர்கள் ஒரு பொருத்தனை செய்தார்கள். பிறக்க போகிற குழந்தைய நான் என்ன பண்ணுவேன், கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியாச்சு. ஆனால் நடந்தது என்ன, குழந்தை பிறந்துச்சு, வளர்ந்துச்சு. குழந்தை பிறக்கும் பொழுது சோத்துக்கு வழி இல்லை. நல்லா கவனிங்க, பிள்ளை பெறும்போது சாப்பாடுக்கு வழி இல்லாத குடும்பம். ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பொருத்தனை செஞ்சு இந்த பிள்ளையை கரங்களில் வாங்கின உடனே அளவு கடந்த ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்துக்கு மேலே வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் நஞ்சம் கடல 5 லட்சம் 2 லட்சம் கோடி கணக்கில் சொத்துக்கள் சேர்க்கப்பட ஆரம்பிச்சது. இப்போ பிள்ளை வளர்ந்தாச்சு, ஸ்கூல் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு. அடுத்து இங்கே ஒரு முடிவு எடுக்கணும், ஊழியமா இல்லைன்னா உடனே மனசில் ஒரு ஆசை, இத்தனை கோடி சொத்தை யார் கட்டி மேய்க்கிறது, என்ன செய்யறது? உடனே அவங்க சாதுரியமாக முடிவெடுக்காங்களா. என்ன முடிவுனா, ஊழியத்துக்கு போகிறது ஒன்று தான், எனக்கு மாதம் வர 10 கோடியில் 1 கோடி ரூபா ஊழியத்துக்கு கொடுக்கறது ஒன்று தான். எங்க ஆண்டவருடைய பார்வையில் பணமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் அர்ப்பணிப்பும் ஈடாகுமோ? ஆகாது. சாதுரியமான பொருத்தனைகள் இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அருவருக்கிறார். பண்ணக்கூடாது. அப்படி சில பொருத்தனைகள் நாம் தவறுதலாய் செய்திருந்தால் ஆண்டவர்கிட்ட கேன்சல் பண்ணவும் அதிகாரம் உண்டு. பொருத்தனைகளை அதுக்கு உங்களால் முடிஞ்சால் செய்யணும். இப்போ பிள்ளை விஷயம் முடியாது, அது அவன் சொந்த இஷ்டம். அதுக்குன்னு ஆண்டவரே நான் 5000 ரூபா கொடுப்பேன் பொருத்தனை பண்ணிட்டு உங்களால் கொடுக்க முடியும், அதெல்லாம் ஆண்டவர் கேன்சல் பண்ண மாட்டான். உன்னால் முடிஞ்சதை செய், உன்னால் முடியாததை நீ கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு சிஸ்டர் இப்படி பொருத்தனை பண்ணாங்க, பாஸ்டர் என் கணவனாருக்கு சுகமாச்சுன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் விட்டு சுகமாக வந்துட்டாருன்னா அவர் வெள்ளச்சட்டை தான் போடுவார், நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன். ஓ எப்படி? புரியல சிஸ்டர், எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? திரும்ப சொல்லுங்கள். என் கணவனார் நல்லா ஹாஸ்பிட்டல் வெளியே வந்துட்டார்னா அவர் வெள்ளை சட்டை தான் போடுவார்னு இந்த அம்மா பொருத்தனை பண்ணுறாங்களாம். ஹலோ, எவ்வளோ எப்படி கில்லாடிகளாக இருக்காங்க, எவ்வளோ ஒரு குறுக்க பொருத்தனையினுடைய அடித்தளமே எவ்வளவு மட்டமா, எவ்வளவு ஒரு தேவனை வஞ்சிக்கிற சிந்தனையோடு. ஏன் அந்த சிஸ்டர் பொருத்தனை பண்ண ஒன்றுமே கிடையாது, கிறிஸ்மஸ்க்குன்னா பட்டு சேலையை கட்ட மாட்டாண்டவரே இப்படின்னு பொருத்தனை பண்ணால் என்ன தப்பு? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கணவனார் சுகமடைவாரா, அவர் வெள்ளை சட்டை போடுவார், இவங்க பொருத்தனை பண்ணுவாங்களாம். கணவனை வச்சு பொருத்தனை பண்ணுறது, பிள்ளையை வச்சு பொருத்தனை பண்ணுறது, பொண்டாட்டி வச்சு பொருத்தனை பண்ணுறது, தன்னை வச்சு ஒருத்தனும் ஒரு நாளும் பண்ண மாட்டான். எனக்கு அன்பான சபையே, பொருத்தனை என்றால் உங்களால் செய்ய முடிந்த காரியம். 2வது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொருத்தனை 2 வட்டத்தில் இருக்கணும். எந்த வட்டத்தில் இருக்கணும்? 2 வட்டம். 1 நம்மளால் முடிஞ்சது, 2 நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கு சம்மந்தப்பட்டது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. நீங்கள் பொருத்தனை பண்ணலாம். ஆண்டவரே எனக்கு எப்படியா இந்த வருஷம் ஒரு வீட்டை வாங்கி தந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே சொல்லுங்க, அந்த வீட்டில் ஒரு ஊழியத்தை நான் நடத்துவேன். நியாயமான பொருத்தனை இல்லையா? நியாயமான பொருத்தனை. இல்லை ஆண்டவரே எனக்கு இந்த வருஷம் ஒரு வேலை வாய்ப்பை கிடைக்க உதவி செஞ்சீங்கன்னா, யாக்கோபு சொல்லுகிறார், பெரிய பொருத்தனை, தேவரே நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமமாக கொடுப்பேன். பொருத்தனை பண்ணுறார், நியாயமான பொருத்தனை. ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேலை தருவீங்க அப்படின்னா அந்த வேலையில் நான் என்ன பண்ணுவேன், 5000 ரூபா மட்டும்தான் எனக்கு எடுப்பேன், மிச்சம் 45000 ரூபாயை ஏசப்பா கொடுத்துருவேன். இவனால் இந்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா? நீங்கள் சொல்லுங்கள், முடியுமா முடியாதா? இது சத்தியமாக முடியாது. கர்த்தரதை எதிர்பார்க்கவும் இல்லை. அப்போ நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் செய்யக்கூடிய பொருத்தனைகளில் நிதானம் வேணும்,
தெளிவான சிந்தனை வேணும், தெளிவான அர்ப்பணிப்பு வேணும். இப்படி கரெக்டாக உங்கள் பொருத்தனையை சேனலைஸ் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருப்பார். உங்களால் செய்ய முடியாத ஒன்று பண்ணிங்கன்னா கடவுள் உங்களுக்கு அந்த காரியத்தை செஞ்சே கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கே தெரியும் இவனுக்கு இதை செஞ்சு கொடுத்தா இவனால் செய்ய முடியாது, இவன் செய்யவும் மாட்டான், இவன் பொருத்தனையாகவே இருக்கட்டும்னு போயிடுவார். கடவுள் சன்னிதானத்தில் அந்த அக்செப்டன்ஸ் கிடைக்குமா? நம்ம செய்யக்கூடிய பொறுத்துன அந்த அக்செப்டன்ஸ் கிடைக்குமா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறார். பொறுத்துன இட்ஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். பயங்கரமான ஆசீர்வாதமான வல்லமை பொருந்திய காரியம். பொறுத்துன பயங்கரமானது. இதை செஞ்சு பழகி பாருங்க, உங்க லைஃப்ல கர்த்தர் மதகுகளை திறக்க ஆரம்பிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஆபத்து காலத்தில் பொருத்தனை கை. இரண்டாவது எடுங்க பார்க்கலாம். யோனா 1:15-16. இங்கே ஒரு பொருத்தனை நடக்குது. யோனா 1:15-16. யோனாவை எடுத்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அடுத்த வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை செலுத்தினான். வலதுகை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. எத்தனை பேருக்கு யோனாவுடைய அந்த ஹிஸ்டரி தெரியும்ல? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பைபிளில் எது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கோ அதுதான் நமக்கு தெரியும். இப்போ ஆபிரகாமை எடுத்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? ஆபிரகாமுக்கு கர்த்தர் 100 வயசில் என்ன கொடுத்தார்? ஈசாக்க கொடுத்தார். இதை தவிர்த்து ஆபிரகாமை பற்றி எந்த சபையிலையும் எதுவும் தெரியாது யாருக்கும். இதுதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் மிஞ்சி போனால் ஆபிரகாம் பற்றி ஒரு விஷயம் தெரியும். என்ன விஷயம்? தன்னுடைய ஈசாக்க தேவனுக்கு பலியிட்டான். இதை தாண்டி ஆபிரகாம் தேராக்கு ஊரை விட்டு விக்கிரக வழிபாட்டை விட்டு வெளியே வந்தான். அது யாருக்குமே தெரியாது. அதை நம்ம கண்டுக்கிறதும் கிடையாது. ஆபிரகாம் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தேவனோடு பேசுகிற பழக்கத்தில் இருந்தார். அதெல்லாம் நமக்கு தெரியாது. யாக்கோபை பற்றி நமக்கு என்ன, ஈசாக்கை பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஈசாக்கு ரெபேக்கால கண்டுபிடிச்சார், அவ்வளோதான், அதோடு முடிஞ்சது. ஏன்னா எல்லா கல்யாண வீட்டிலையும் எல்லா நிச்சயதார்த்த வீட்லேயும் வாசிக்கிற ஒரு அதிகாரம் என்னது? ஈசாக்கு ரெபேக்கால். ஈசாக்குனா என்னது? ரெபேக்கால். முடிஞ்சதா? ஈசாக்கை பற்றி ஒரு சொட்டு இதுக்கு மேலே யாருக்கும் தெரியாது. எது நமக்கு ஹைலைட்டோ அதாவது நமக்கு தெரியும். யாக்கோபை பற்றி எடுத்துக்கோங்களேன். யாக்கோபை பற்றி என்ன தெரியும்? அண்ணங்காரனை ஏமாத்தினா, ஆசீர்வாதத்தை வாங்கினா, ஓடிட்டான், அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் தெரியாது. யாக்கோபு சிறந்த பொருத்தனை வீரன். பொருத்தனை நம்ம பாவம், நம்ம நீதி, நம்ம நேர்மை, தேவனோடு உள்ள உறவு, இது எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு தனி அக்சஸ். அதாவது இந்த கடைசி நேரத்தில் ட்ரெயினில் ஒரு தக்கல் டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அது ஒரு தக்கல் டிக்கெட்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு என்ன காசு கொடுத்து தான் ஆகணும், அந்த கடைசி நிமிடத்தில் போகிறவங்களுக்குன்னு சொல்லி. இதே மாதிரி தான் பொருத்தனை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு நம்முடைய பரிசுத்தம், நீதி, நேர்மை எல்லாத்தையும் தாண்டி அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வச்சிருக்கிற விலையேற பெற்ற வாசல் தான் பொருத்தனை. அதை தான் நினிவே ஜனங்கள் செய்கிறாங்க. இந்த தர்ஷீஸ்க்கு போகிற கப்பலில் உள்ளவங்க செய்கிறாங்க. நமக்கு யோனா புஸ்தகம்னாலே நமக்கு தெரிந்த காரியம், நமக்கு தெரிந்த சத்தியம். யோனா புஸ்தகம்னாலே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமாங்க? யோனா மீன் வயிற்றுக்குள்ளே போனார். சொல்லுங்க, 3 நாள் தூங்கினார், 4வது நாள் வெளியே வந்தார், அவ்வளோதான். ஆனால் யோனா காப்பாற்றப்பட்டதின் ரகசியமே, அந்த கப்பலில் உள்ளவர்கள் யோனாவை எடுத்து வெளியே போட்டுவிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். சமுத்திரம் அமைதலாய் அமர்ந்தது. ஜீவனுக்கு விரோதமான போராட்டங்களில் உங்க வாழ்க்கையில் லைஃப் த்ரெட்டனிங் மேட்டர்ஸ் வரும்போது ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திர பலியிடுங்க, பொருத்தனை பண்ணுங்க. எந்த உயிர் சேதம் இல்லாமல் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே.
இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். சும்மா ஆட்டை காணும், கோழியை காணும், முட்டாயை காணும், இதுக்கெல்லாம் பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. ஆண்டவர் அவ்வளோ கீழ்த்தரமாக இறங்க மாட்டார். அவருக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார், ஜீவனுக்கு விரோதமான போராட்ட நிமிடங்களில் பொருத்தனை செய்தால் உங்கள் ஜீவனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எனக்கு அருமையான சபையே, அடுத்த ரகசியம், இயற்கை அமைதலாய் மாறினது. இயற்கையை ஆளுகை செய்யறதுக்கு கர்த்தர் நம்ம கையில் கொடுத்த பெரிய ஆயுதம் பொருத்தனை. அல்லேலூயா சொல்லலாமே. பஞ்ச காலம் இயற்கை, இயற்கையின் மூலம் வரக்கூடிய நாச மோசங்கள், பஞ்சம் அது இயற்கையின் மூலம் வரக்கூடியது. கொள்ளை நோய் இயற்கையின் மூலம் வரக்கூடியது. சரீர வியாதி இயற்கையின் மூலம் வரக்கூடியது. கடன் பிரச்சனை இயற்கை மூலம் வரக்கூடியது. குடும்பத்தில் தகாத உறவுகள் இயற்கையின் மூலம் வரக்கூடியது. இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ளஷ், மாம்சத்தின் கிரியைகள் இயற்கையின் மூலம் வரக்கூடியது. பிள்ளை கீழ்ப்படிய மாட்டிக்கு தகாத காதலில் சிக்கி கொண்டிருக்க பிள்ளை, இயற்கையின் பிடிக்குள்ள உங்க பிள்ளை இருக்குது. இது எல்லாத்துக்கும் உடைத்து நொறுக்குகிற வல்லமையான பேர் ஆயுதம் பொருத்தனை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. உங்க ஃபியூச்சர் ஆசீர்வாதமா இருக்கணுமா? இப்பவுமே கையில் ஒரு பொருத்தனை கையில் ரெடிமேடாக வச்சிருக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. நான் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்று வச்சிருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். நெருக்கடி வந்தாதான் பொருத்தனை இல்லை. நெருக்கடி இல்லாத சமாதானமான காலங்களிலும் கூட பொருத்தனை நம்ம லைஃப்ல ரெகுலராக இருக்கணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போலயே. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம ரெகுலர் லைஃப்ல நெருக்கடி வந்தாதான் பொருத்தனை இல்லை. நெருக்கடி இல்லாமல் எப்பவுமே ரெகுலர் லைஃப்ல நம்மளால ஏன்ற பொருத்தனைகள் அனுதின ஜபத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே டச் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லைஃப்பில் எத்தனை போராட்டங்கள், இன்னல்கள், நெருக்கங்கள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால உடஞ்சி ஓடிக்கிட்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாமே. ஆமாம், ஜீவனுக்கு விரோதமான போராட்டத்தில் பொருத்தனை. மூணாவது காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 132 அதிகாரம் 1வது வசனம் துவக்கி 5வது வசனம் எடுங்க பார்க்கலாம். சங்கீதம் 132 1 முதல் 5. தாவீதையும் அடே அந்த ஜபத்தை பார்க்க நம்ம பண்ற ஜபம் மாதிரியே இருக்குல்ல. ஆண்டவரே ஜெஃபர்சனையும் கடவுளை என்னையும் என் குடும்பத்தை என்ன பண்ணுங்க நினைத்தருளும், என் உபத்திரவத்தை நினைத்தருளும், என் கஷ்டத்தை நினைச்சருளும், என் போராட்டத்தை நினைச்சருளும், என் மனவேதனை நினைச்சருளும். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா வாசிங்க. நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாக கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை. இது என்னடா புது பொருத்தனையா இருக்கு? என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க தாவீது ஒரு வித்தியாசமான ஒரு பொருத்தனை செய்கிறார். எதற்காக தாவீது பொருத்தனை செய்கிறார்? தாவீதுக்கு பொண்டாட்டி இல்லையா? நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைங்க இல்லையா? பிள்ளைங்க பாக்கியே இருக்குது. யுத்தத்தில் தோல்வியா? இல்லை, போற இடமெல்லாம் வெற்றி மேல வெற்றி. கையில செலவுக்கு பணம் இல்லையா? பயங்கரமா ஆசீர்வச்சிருக்கிறார். தங்குறதுக்கு வீடு இல்லையா? கேதுரு மரத்தினால் மச்சு பாவப்பட்ட வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சமுதாயத்தில் மதிப்பு இல்லையா? அந்தஸ்து இல்லையா? எல்லாருக்கும். ஆனாலும் தாவீது ஒரு பொருத்தனை செய்கிறார். எதற்காக பொருத்தனை செய்கிறார் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்துக்காக தாவீது இங்கே ஒரு பொருத்தனையை செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. For the kingdom of God. தாவீது ஒரு படி மேல போய் பொருத்தனை செய்கிறார். நம்ம லைஃப்ல பொருத்தனை எல்லாமே நம்ம பர்சனல் விஷயங்களுக்காக பொருத்தனை செய்வோம். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது விழுந்தாலும் எந்திரிச்சாலும் தவறு செஞ்சாலும் தவறு செய்யாட்டினாலும் வெளிப்படுத்தின புஸ்தகம் கடைசி அதிகாரம் வரைக்கும் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தாவீதின் வேர்
தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன், அவனை என் சகல குமாரருக்கும் அவனை எனக்கு பிரியமான குமாரனாக கண்டேன் என்று ஆண்டவர் தாவீதை குறித்து பேசிக்கிட்டே வரார். ஏன் இங்க தாவீது ஒருபடி மேல போய் சொந்த காரியத்துக்காக பொறுத்துன நம்ம எல்லாரும் பண்றது இயல்பு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன், அவருக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை. நான் கேதுரு மரத்தினால் மச்சிபாவப்பட்ட வீட்டில் குடியிருக்கும் போது உம்முடைய உடன்படிக்கை பெட்டி, உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் துறை சேலைகளுக்குள்ளே உம்முடைய பெட்டி ஒரு சாதாரண இடத்துல இருக்குதே ஆண்டவரே. இதை பார்க்கும் போதே மனசுக்கு கஷ்டமா இருக்குதப்பா. அதுக்காக நான் டிஃப்ரெண்டான பொருத்தனை பண்றேன். தாவீது நினைச்சாருன்னா அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணியிருக்கலாம், அழகாக தேவனுடைய ஆலயத்தை கட்டியிருக்கலாம். ஆனாலும் தாவீது தேவனாகிய கர்த்தர் உடைய ராஜ்யம் கெட்டப்படுவதற்காக இவர் வித்தியாசமான ஒரு பொருத்தனை செய்கிறார். என்ன தெரியுமா, ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு நிரந்தரமான இடத்துல, நிரந்தரமான ஸ்தலத்துல இருக்கும் வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், என் கண்களுக்கு நித்துரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இது என்னங்க பொருத்தனை, தன்னுடைய ரெஸ்ட் டைம், தனக்குன்னு ஒரு நாளில் அவனுக்கு கிடைக்கிறது ஒரு ராத்திரி 12 மணி நேரத்தில் இருந்து காலையில் 4 மணி வரைக்கும் தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பர்சனல் டைம். இது என்னுடைய அசம்ஷன், இது என்னுடைய ஒரு இமேஜினேஷன். அவனுக்கு கிடைக்கக்கூடிய டைம் தான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம லைஃப்ல ரொம்ப பிஸின்னு சொல்றோம்ல, உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாலை நேரத்தில், ஏன் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார்? அவனுக்கு என்ன வேலை இல்லாதவனாம், அவனுக்கு ஒரு குடும்பம் இல்லை, நிறைய குடும்பம். நாம் இருவர் நமக்கு ஒருவர்லாம் கிடையாது, நாம் பல பேர் நமக்கு 5000 பேர். அந்த கோட்பாட்டில் வாழ்ந்தவன் அவன் குடும்பங்களை மேய்த்து, தன் பிள்ளைகளை மேய்த்து, பேர பிள்ளைகளை மேய்த்து, அரசாங்கத்திலே ராஜா சிங்காசனத்தின் தினசரி வேலைகள் எவ்வளவு ஒர்க் இருக்கும். சாதாரண ஆஃபீஸில் ஒரு 20 பேர் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே நமக்கு எவ்வளோ மண்டே பிக்கிற மாதிரி வேலை இருக்குது. யோசித்து பாருங்களேன். அந்த காலத்தில் கம்ப்யூட்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அரசாங்க வேலை, ராஜா சிங்காசன வேலை. கால மந்திரி சபையை கூட்டணும், மந்திரிகள் கூட பேசணும், தேசத்தின் ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். 10 பேர் அங்கே தேசத்தில் நலத்திட்ட உதவிகளும் 10 நலத்திட்டம் வச்சிருப்பான். மோர் பந்தலுக்கு போகணும், சேலை கொடுக்கறதுக்கு போகணும். எக்கச்சக்க வேலை தாவீதுக்கு இருந்திருக்கும். அவன் கிடையில் சாப்பிடணும். இதுக்கிடையில் மாசத்துல 10 நாள் எதிரிகள் தேசத்துக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஈட்டியை பிடிக்கணும், கத்தியை பிடிக்கணும், குதிரை மேலே ஏறணும். இதுக்கிடையில வார் பிராக்டிஸ். ராஜாக்களுக்கு அனுதினமும் அவங்க போய் எக்ஸசைஸ் பண்றது, ஜிம் போறது, யுத்தத்துக்கு பழக்கிக்கிட்டே இருப்பாங்க. குதிரை மேலே உட்காந்து யுத்தம் வருதோ இல்லையோ டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரிகர்சல் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ராஜா ஒழுங்கா ரிகர்சல் எடுக்கலைன்னா ராஜா என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த யுத்தத்தில் ராஜாவை க்ளோஸ் பண்ணி விடுவானுங்க. இந்த வேலையை பார்க்கணும், மாசத்துல 10 நாள் யுத்தத்துக்கு போகணும், 10 பேர் அடிக்கணும், தூக்கணும், வெட்டணும், கொல்லணும். எவ்வளவு வேலை இருந்திருக்கும்ல. ஆனா தாவீது சொல்லுகிறார், வித்தியாசமான ஒரு பொருத்தனை. ஆண்டவரே, என் தூக்க நேரத்தை என் பர்சனலுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் கொடுக்க மாட்டேன், உங்க ராஜ்யம் கெட்டப்படுவதற்கு என் ஜெப நேரத்தை பொருத்தனையாக வைக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் தேவனுடைய ராஜ்யம் கெட்டப்படுவதற்கு பணமோ பொருளோ இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது. புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் தேவனுடைய ராஜ்யம் கெட்டப்படுவதற்கு ஆண்டவருக்கு முதன்மையாய் தேவை தேவனுடைய ராஜ்யத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள் தேவை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் இந்த தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த லாக்டவுன்ல, இந்த நெருக்கடியில சபை வளர வேண்டும், ஊழியம் வளர வேண்டும், இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும்.
நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுடைய விசுவாசம் பலப்பட வேண்டும். சபை தடுமாறிடக்கூடாது, ஊழியர்கள் தடுமாறிடக்கூடாது, சபைகள் பிரச்சனை சந்தித்திருக்கக்கூடாது. தாவீதுக்கு தான் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி, தன்னுடைய சுயநலத்தை தாண்டி ஒரு பொருத்தனை செய்கிறாரு. ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துக்கு ஒரு இடத்தையும் உங்க வாசஸ்தலத்துக்கு ஒரு இடத்தையும் நான் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்துக்குள்ள ஐயா என்னையா பொருத்தனை, வீட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு பொருத்தனை பண்ணுறார். நீங்களாம் அப்படி பண்ணிடாதீங்க. பாஸ்டர் சொல்லிட்டார், நல்லதாக போச்சு, வீட்டுக்குள்ளே போக வேண்டாம், வெளியே உட்காந்துடாதீங்க. அவர் எதை சொல்ல வாரார் அப்படின்னா, என் வீட்டுக்குள்ளே ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னா போக மாட்டேன், ஆனால் என் வீட்டுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு போவேன், என் பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு போவேன், என் பிள்ளைகளை பார்க்குறதுக்கும் போவேன், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தெல்லாம் கொடுப்பேன். ரெஸ்ட் டைமுக்கு வீட்டுக்கு போக மாட்டேன். என் ரெஸ்ட் டைம் அது ஜெப நேரம். ரெண்டு கையும் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போலயே. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பொருத்தனை பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு பொருத்தனை. நீங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு வேணுங்க. இப்படி பொருத்தனை பண்ணின தாவீதை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் எடுங்க பார்க்கலாம். அதே 132வது அதிகாரத்தினுடைய இன்னும் சில வசனங்களை வாசித்து நான் முடிக்கலாம் விரும்புகிறேன். 17வது வசனம், 18வது வசனம், 132, 17, 18 விரைவாக வாசிங்கள். இங்க பாருங்க, இவன் செஞ்சது உங்க ராஜ்யம் கெட்டப்படணும்னு இவன் ஜெபம் பண்றான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ராஜ்யம் வளருதோ இல்லையோ, நீ என் ராஜ்யத்துக்கு மேல இவ்வளவு கர்சனையா இருந்ததுனால நான் சும்மா இருக்க போறது கிடையாது. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை நான் முளைக்க பண்ணுவேன். தொடர்ந்து வாசிங்க. நான் அபிஷேகம் பண்ணி வைத்தனுக்காக, அந்த விளக்கு எதிர்காலத்தை குறிப்பிடுகிறது. அபிஷேகம் பண்ணி வைத்தவனுக்காக ஒரு விளக்கை நான் என்ன பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணினேன். சத்தமா வாசிங்க எல்லாரும். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மேலேயோ அவனுடைய கிரீடம் பூக்கும் என்றார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. தேவனுடைய ராஜ்யத்துக்காக பொருத்துணை செய்தவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தம், உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார், உங்க மேல கர்த்தர் கிரீடத்தை பூக்க வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. என்ன ஒரு அழகான வசனம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். இந்த கொம்பு எதை தெரியுமா குறிப்பிடுகிறது? இன்று இருக்கக்கூடிய இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த பலத்தை குறிப்பிடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். இப்ப வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல டேவிட் சிட்டின்னு சொல்லி ஒரு நகரமே இப்ப வரைக்கும் காணப்படுது. தாவீதுக்காக ஒரு கொம்பை நான் என்ன பண்ணுவேன், முளைக்க பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. அந்த இஸ்ரவேல் தேசத்துல, யூதேயா தேசத்துல ஒரு கொம்பை நான் என்ன பண்ணுவேனா, முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணி வைத்தவனுக்காக விளக்க நான் என்ன பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணினேன். எதிர்காலத்தை நான் ஆயத்தம் பண்றேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை, சபையை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் கொடுக்கிற ஒரு பிரத்யேகமான தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஓ ராமா சியால் கர பௌந்தரா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் நாமத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற விலையேறப்பெற்ற வார்த்தை, உங்களுக்காக எதிர்காலத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற, உன் முகம் செத்து போவது இல்லை. உனக்காக ஒரு கொம்பை நான் முளைக்க பண்ணுறேன். உனக்காக ஒரு கொம்பை நான் முளைக்க பண்றேன். ஒரு கொம்பை நான் முளைக்க பண்றேன். உனக்காக ஒரு விளக்க நான் என்ன பண்ணுவேன்னா, ஆயத்தப்படுத்துறேன். காலங்கள் கர்த்தருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. சூழ்நிலை கர்த்தருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நான் அபிஷேகம் பண்ணி வைத்தவனுக்காக ஒரு விளக்க நான் என்ன பண்றேன், ஆயத்தம் பண்ணினேன். அடுத்த ஆண்டவர் சும்மாலாம் பெய்ய மாட்டார். நீ அவர் ராஜ்யத்துக்காக பொருத்தனம் பண்ணேனா, அவர் ராஜ்யத்தை அவர் கெட்டுவாரு, கெட்டாம இருப்பார், அது அவர் சௌரியம், அது யாருடைய வேலை அது. ஆனா நீ வைராக்கியமாக இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த வார்த்தை தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவன் சத்துருக்களுக்கு, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம். ஒரு செழிப்பை கர்த்தர் அந்த உங்கள் கிரீடத்திலே கர்த்தர் வைக்க ஆரம்பிக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் முடிகிற
ஒரு 2 கீர் உள்ள ஒரு சைக்கிள் கதை கிடையாது. சைக்கிள்லாம் கிடையாது. கிறிஸ்டியானிட்டி லைஃப் இஸ் ஆல் அபவுட் கம்ப்ளீட்லி பேக்ட் இன் பிரேயர் அண்ட் பைபிள் ரீடிங். கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெபம், வேத வாசிப்பு இதுக்குள்ளே முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேதத்தில் சத்தியங்கள் எக்கச்சக்கம் இருக்குது. பொறுத்தனே இது ஒரு சின்ன சத்தியம், இதெல்லாம் ஒரு பெரிய சத்தியம் கிடையாது. ஒரு சின்ன வேதாகம ஓதத்தில் உள்ளதான பல ஆயிரக்கணக்கான சத்தியங்களில் இது ஒரு சத்தியம். இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம், இதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். இல்லை கடவுளை ஏமாத்தினவங்க யாரும் இருப்பீங்கன்னா ஏமாத்தினதை ரெக்டிஃபை பண்ண பாருங்க. இல்லை இனிமேல் என்ன பண்ணுங்க, ஏமாத்தாமல் இருங்க. இல்லை உங்களால் செய்ய முடியாத பொறுத்துறையை தயவு செஞ்சு செய்யாமல் இருக்கிறதுனால கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுறவங்களாம் சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்லலாமே. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் மனசில் சொல்கிறாரு, உங்கள் சூழ்நிலையை எக்ஸ்கியூஸாக காமிச்சு நீங்கள் உங்கள் பொறுத்துணையை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே என் சூழ்நிலை சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, அப்படிப்பட்ட புருஷனுக்கு அப்படிப்பட்ட அற்புதம் தேவையே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை தடவை அவர் ஏமாத்தினாலும் உங்களை நம்புறார். அந்த நம்பிக்கை எதுலேருந்து வருதுன்னா உங்கள் மேலே வச்சிருக்கிற பாசத்து மேலேயும் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த அன்புனால நீங்கள் சொன்ன மணி அதை ட்ரஸ்ட் பண்ணுறார். என் பிள்ளை தானே செஞ்சிருவா, என் மகன் தானே சொன்னதில் சரியா இருப்பான் ட்ரஸ்ட் பண்ணி உங்களை ஆசீர்வதிச்சுறார். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்கள் மாற்றம் ஏற்படும் போது ஆணுடைய உள்ள என்ன பண்ணும், துக்கப்படும், வியாகுலப்படும், கஷ்டப்படும். அடுத்த கட்ட நன்மைகளை நீ வாங்கிக்கிடவே முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பிளெஸ்ஸிங்குள்ளே நீ ஒரு சொட்டு கூட போக முடியாது. அதனால இக்கால பொறுத்துணைகளை செய்ய முடிஞ்சா செஞ்சு ரெக்டிஃபை பண்ணுங்க. இல்லை செய்ய முடியலையா வாயை திறந்து அவர்கிட்ட சொல்லி ஒரு மன்னிப்பை கேளுங்க. வருங்காலங்களில் தெளிவாக இருங்க. ஆபத்து காலத்தில் பொறுத்துணை. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்து காலத்தில் பொறுத்துணை. சத்தமா சொல்லுங்க. ஆபத்து காலத்தில் பொறுத்துணை. ஜீவ போராட்டத்தில் பொறுத்துணை. சத்தமா ஜீவ போராட்டத்தில் பொறுத்துணை. மூணாவது தேவனுடைய ராஜ்யத்துக்காக பொறுத்துணை. இதுல 3ல எதுங்க பெஸ்ட் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 பொறுத்துணையில எதுல ஆண்டவர் ரொம்ப பிரியப்பட்டு நம்மளை ஆசீர்வதிப்பார் எது நினைக்கீங்க? கடைசி அவனு சொன்னேன்ல, உங்க ராஜ்யத்துக்காக நான் ஒரு பொறுத்துணை செய்கிறேன். உங்க ராஜ்யத்துக்காக எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சபையில நிறைய பேர் ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லுகிற மகிமையான பிள்ளைங்களா மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. எல்லாருடைய என்னுடைய ஆசை, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம் எல்லாரும் ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைங்களா இந்த வருஷம் மாறணும். அவர் அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உங்களுக்கு பிரசனத்துல செஞ்ச பொறுத்துணைகளை நிறைவேற்ற கிருபை தாங்க. அதுக்குரிய கெப்பாசிட்டியை கொடுப்பீராக. இந்த புதிய வாரம் மிகுந்த சமாதானமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். மரண ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறேன். விபத்து நாசமோஸ்தின் ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறேன். தேவனுடைய விசேஷ பாதுகாவல் உண்டாவதாக சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே.